தான் தொழுகை. இப்போ நம்ம எல்லாரும் தொழுகிறோம் தானே. இந்த தொழுகையினுடைய காரணம் என்ன? ஏன் தொழணும்? பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் இந்த உலகத்தில் முஸ்லீம்களுக்கு அமல்கள் இபாதத்துக்கள் என்று ஏன் சில விடயங்களை செய்யணும்னு கட்டாயப்படுத்தியிருக்கிறார் என்றால், இப்போ நம்ம இஷாவுக்கு வந்து இந்த இடத்துல தொழுகிறோம், தக்பீர் கட்டுறோம், ருக்குவுக்கு போகிறோம், சுஜூதுக்கு போகிறோம். இதனால் அல்லாஹ்க்கு என்ன கிடைக்குது? எங்கேயோ நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய நாங்கள் அதான் சத்தத்தை கேட்டு மஸ்ஜிதுக்கு வரோம், வந்து தக்பீரை கட்டுறோம், ருக்குவுக்கு போய் சுபஹான ரப்பியல் அதீம் என்கிறோம், திரும்ப சுஜூதுக்கு போய் சுபஹான ரப்பியல் ஆலா. இதில் என்னத்தை உணர்த்துதுண்டா, அனைத்து அமல்களும் இபாதத்துகளும் மனிதர்களாகி நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள் என்பதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது. சொல்றதை செய்கிறோம், நம்ம ரெடி. அல்லாஹ் எங்களை படைச்சிருக்கிறான், ரிஸ்க் தந்து கொண்டிருக்கிறான், நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர் அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் அடிமைகள். இந்த உலகத்திலே நாங்கள் அடிமைகள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நிரூபிப்பதற்குத்தான் மிக முக்கியமான ஒரு விடயமாக அல்லாஹ் தஆலா இபாதத்துக்கள் அமல்களை வைத்திருக்கிறார் என்பதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் அமல்களை பார்க்கிற நேரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளணும். அதுதானே. உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய விஷயத்தை பாருங்க பார்ப்போம். இப்போ ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, காபத்துல்லாஹ் தவாஃப் செய்கிறாங்க. இப்போ எல்லாரும் எப்படி தவாஃப் செய்யணும்? தன்னை இடது பக்கத்தை காபாவின் பக்கம் திருப்பி தவாஃப் செய்கிறாங்க. ஏன் 7 ரவுண்ட் சுத்தணும்? ஏன் அங்கே போய் தவாஃப் செய்யணும்? உலகத்தில் உங்களுக்கு எங்கேயும் செய்யலாத ஒரு அமல், ஏன் அதை போய் செய்யணும்? இதனால் அல்லாஹ்க்கு என்ன கிடைக்குது என்றால், அல்லாஹ்வுடைய அடியார்களாகி நாங்கள் எங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம். அல்லாஹ் சொன்னதை செய்கிறோம். இதில் ஆக முக்கியம். நாங்கள் அல்லாஹ்வோட மிக நெருங்கணும்னு என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னதை செய்யணும். சொபகுல எலும்பி தொழுங்கானா தொழணும். அதை வந்து இப்போ நமக்கு இப்படி நெகோசியேட் பண்ணலுமா? சொபகுல எலும்பி தொழுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதையும் சேர்த்து 5 வக்து தானே, அதுக்கு பதிலாக நான் சொபகு இல்லாமல் 10 வக்து தொழுகிறதுக்கும் நாங்கள் ரெடி. செய்யலுமா? செய்யலாம். ஏன்னா அல்லாஹ் எங்களை டெஸ்ட் பண்றான். இந்த நேரத்துக்கு உனக்கு செய்யலுமா? இந்த டேட்டுக்கு உனக்கு செய்யலுமா? இந்த டேட்டுக்கு இந்த இடத்துல வந்துதான் நீ செய்யணும்னா அதை செஞ்சாகணும். இது அடிமைத்துவத்தை உணர்த்துறது. வருஷத்துல சந்திர கணக்குக்கு சூரிய கணக்குக்கு இடையில 10 நாள் வித்தியாசம் இருக்குது. இப்போ உதாரணமா பிறையை வச்சு நீங்க வருஷத்தை பார்த்தீங்கன்னா 354 நாட்கள் வரும். சூரியனை வச்சு பார்த்தீங்கன்னா 365 நாட்கள் வரும். கிட்டத்தட்ட சாதாரணமா வருஷத்துல அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு நாள் மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அரஃபா மைதானத்தில் துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 9 இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் நீங்க கூடணும், அதுல கொஞ்ச நேரமாவது நீங்க நிக்கணும், அப்பதான் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை, இந்த செய்தியை அமுல்படுத்துறதுக்கு உலகத்தில் எவ்வளவெல்லாம் தொலைவுல நாடுகள் இருக்கிறதோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும். எங்களுக்கு 12 மணித்தியாலம் பயணம், 20 மணித்தியாலம் பயணம், எங்களால் வர முடியாது, நாங்கள் எங்கள் நாட்டில் இருந்தே செஞ்சு செய்யலுமா? இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்குது. இப்போ ஜூம்ல இன்னைக்கு முழு உலகத்தில் உள்ளவங்களையும் வச்சு ஜூம்ல இன்னைக்கு பேன் செய்கிறாங்க, கிளாஸ் நடத்துகிறாங்க. இல்லை நமக்கு அங்கே வர முடியல, நாங்கள் இங்கிருந்து ஜூம் மூலமாக அதை பார்க்குறோம், ஏழும முடியாது. அல்லாஹ் அந்த இடத்துக்கு வர சொன்னாலும் அந்த இடத்துக்கு போய்த்தான் ஆகணும். அந்த இடத்தில் நிற்க சொன்னாலும் அந்த இடத்துல நின்றுதான் ஆகணும். அப்போ நீங்கள் ஓவரோலாக எல்லா அமல்களை பார்த்தீங்கன்னா, சில அமல்கள் இருக்குது இருக்கிற இடத்துல செஞ்சுட்டு போகலாம், சில அமல்கள் இருக்குது ஊர்ல இருந்தாலும் ஒரு இடத்துக்கு வந்து செய்யணும், இன்னும் சில அமல்கள் இருக்குது சீசனுக்கு செய்ய வேண்டிய அமல்கள். ரமலானுடைய நோன்பு எங்களுக்கு நினைச்ச மாசத்துல பிடிக்கல, அது பிறகு பிறை மூலமாக தீர்மானிக்கப்பட்டு ரமலான் என்று தீர்மானிச்சதுக்கு பிறகு நம்ம பிடிக்கணும். குறிப்பிட்ட நேரத்தில் பிடிக்கணும், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட மெத்தட். அப்ப இதெல்லாம் நீங்க சரியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? சில ஆட்கள் கேட்பாங்க, எதுக்கு செய்கிறோம்? அது நாங்கள் அடிமைகள் என்பதை நாளாந்தம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அமல்கள்ட முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சோம் என்று சொன்னால் அதனுடைய சிறப்புகளை தேடி 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 எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அமல்களை செய்வதற்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ தொழுகையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, தொழுகை கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான காரியங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, இந்த தொழுகையினுடைய சிறப்பை பற்றி ரசூல் எப்படி சொல்றாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்தை சொல்றாங்க. எப்படி உதாரணத்தை சொல்றாங்கன்னு பாருங்க. அரஐதும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத். நபிகள் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. மக்களே, உங்களை யாராவது ஒருத்தர் வீட்டில், அரஐது லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், உங்களோட வீட்டு கதவு இருக்குது இல்லையா, அந்த வீட்டு கதவோடு ஒரு ஆறு ஓடுது.
ஒரு ஆறு ரிவர் ஓடிக்கொண்டிருக்கிறது. யக்தஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ராத். இப்போ கூட வீட்டு கதவோடு தானே ஆறு ஓடுது. இப்போ நீங்க இந்த ஆத்துல ஒரு நாளைக்கு 5 விடுத்தங்கள் குளிக்கிறீங்க. 5 டிப் அந்த ஆத்துல நீங்க குளிக்கிறீங்க. ஹல் யப்கா மின் தர்னிஹி ஷைஉன். நபிகளார் கேட்குறாங்க, ஒரு வீட்டு கதவோடு ஓடுற அந்த ஆத்துல ஒரு நாளைக்கு 5 முறை நீங்க குளிச்சீங்கன்னா உங்களோட உடம்புல ஏதாவது அழுக்குகள் பேலன்ஸ் ஆகுமா, ஊத்து ஏதாவது இருக்குமான்னு கேட்கிறாங்க. அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், லா யப்கா மின் தர்னிஹி ஷை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி ஓடுற ஆத்துல 5 முறை ஒருத்தர் குளிப்பாராக இருந்தால் எந்த ஒரு அழுக்கும் அவருடைய பொடியில பேலன்ஸ் ஆகாது அப்படின்றார். அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேள்வியை கேட்டு சஹாபாக்களிடமிருந்தே பதிலை எதிர்பார்த்ததற்கு பிறகு நபிகளார் திரும்ப விளங்கப்படுத்துறாங்க தெரியுமா, ஃபதாலிக யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. இது மாதிரி தான் இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹு தஆலா உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்றான். எவ்வளவு அழகான உதாரணத்தை பாருங்க. இப்ப நாங்க சும்மா உதாரணத்துக்கு ஒரு நேரத்துக்கு 5 நேரம் தொழுங்கப்பா, 5 நேரம் தொழுதீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சிம்பிளாக சொல்றதை விடவும் நபிகளார் ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டி அந்த உதாரணத்தின் மூலமாக மக்களிடமிருந்தே பதிலை சொல்ல வைத்து எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் என்றால் இந்த தொழுகை அவ்வளவு முக்கியம். அப்ப ஒரு நாளைக்கு 5 முறை குளிச்சிங்கன்னா எப்படி ஊத்த உடம்புல நிக்காதோ, அழுக்குகள் நிக்காதோ, அது மாதிரி ஒரு நாளைக்கு 5 வக்துகள் நீங்க தொழுதீங்கன்னா பொடி உங்களோட உள்ளத்துல உங்களோட உடம்புல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் அல்லாஹு தஆலா அந்த தொழுகையின் மூலமாக அழித்து போடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரியில 528வது ஹதீஸாகவும் ஸஹீஹ் முஸ்லிம்ல 667வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல நபிகளார் சொல்கிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகையும், நல்லா கேட்டுக்கொள்ளும், 5 நேர தொழுகையும், வல் ஜும்அத்து இலல் ஜும்ஆ, ஒரு கிழமை ஜும்மா தொழுதலிருந்து அடுத்த கிழமை ஜும்மா வரும் வரைக்கும் அந்த 7 நாட்கள் இந்த ஜும்மா தொழுகையும், வரமதானு இலா ரமதான், ஒரு வருஷம் ரமதான்ல இருந்து அடுத்த வருஷம் ரமதான் வரைக்கும் உள்ள அந்த காலப்பகுதியும், முகஃபிராத்தும் லிமா பைனஹுன்ன இதஜ்துனிபத்தில் கபாயிர். 5 நேர தொழுகை, ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா, ஒரு ரமதானிலிருந்து அடுத்த ரமதான், இந்த விடயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக அமைகிறது, பெரும் பாவங்கள் தவிர்க்கப்பட்டால் என்ன நபிகளார் சொல்றாங்க. இந்த தொழுகையுடைய சிறப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 5 நேரம் தொழுதீங்கன்னா தொழுகையின் மூலமாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க 5 நேர தொழுகை என்பது எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளுக்கு குற்றப்பரிகாரம். பின்னைக்கு நாங்க ஒரு நாள் எடுத்துக்கோங்களேன், ஒரு நாளையில சகோதரர்களே எவ்வளவு பாவங்கள் எங்களை அறியாம செய்யப்படுது. இப்போ ரோட்டால நடந்து போறோம், பார்க்கக்கூடாத காட்சிகள் பார்க்கப்படுது, கேட்கக்கூடாத சில விடயங்களை கேட்கப்படுது, சில விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடக்குது, அதை தாண்டி போக வேண்டி இருக்குது, பார்க்க வேண்டி இருக்குது. நம்ம அறியாம ஷைத்தான் எங்களை கொண்டு வந்து சில பாவங்களை எங்களை சிக்க வச்சிடறான். இப்படி நிறைய விஷயங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல நாங்க அதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம தொழுதுட்டோம்டா, சரியாக அல்லாஹ்வை பயந்து இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நேரத்துக்கு தொழுகையில ஈடுபட்டுறோம்டா, எங்களை அறியாம சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருந்து அல்லாஹு தஆலா எங்களை மீட்கிறதுக்கும் எங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் உரிய ஒரு குற்ற பரிகாரமாக இந்த தொழுகை இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டு நேரத்துக்கு தொழக்கூடிய அந்த பழக்கத்தை நம்மளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.